யாம் தமிழ் பவுண்டேஷன் சார்பில் தூத்துக்குடி கீழக்கரை காயல்பட்டினம் பனையூர் ஆகிய பகுதிகளில் பண்டைய காலத்தில் தமிழர்களின் முத்து தொழில்நுட்பம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. கடலிலிருந்து முத்து எடுக்கும் முறை பயன்படுத்திய காலத்தில் கழனியாறுகள் மற்றும் குளங்களிலிருந்து முத்துக்களை உருவாக்கிய பண்டை தமிழ் தொழில்நுட்ப முறை குறித்து பொறியாளர் ராஜ செல்வரதி செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தின் தொல்லியல் ஆய்வகங்களான ஆதிச்சநல்லூர், வைகை கரை, கீழடி போன்ற இடங்களை தொடர்ந்து அறிய தொழில்நுட்பத்தின் நுணுக்கமான உச்சத்தை காட்டும் தூத்துக்குடி ஒட்டிய பட்டின பெரும்போதூர், கீழக்கரை, காயல்பட்டினம் ஆகிய இடங்கள் விளக்குகின்றன. அங்கு 1773ஆம் காலகட்டங்களில் கடல் நீர் கால்வாய்கள் மூலம் குளங்கள் மற்றும் ஆறுகள் மூலம் முத்துக்களை விளைவிக்கும் தொழில்நுட்ப ஆதாரத்துடன் தமிழர்கள் வாழ்ந்ததை குறிப்பிட்டு கிழக்கு இந்திய கம்பெனி ராபர்ட் ஓம் என்று அதிகாரி தயாரித்துள்ள வரைபடங்கள் தற்பொழுது உலக பார்வைக்கு கொண்டு வந்துள்ளது. சங்ககால இலக்கியங்களில் கூறும் முன் நீர்முத்து பாசனங்களான கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் இந்த வரைபடம் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும், இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு பட்டின பெருமூதூரில் தொல்லியல் ஆய்வினை தற்போது தொடங்கியுள்ளது எனவும், இங்குள்ள உப்பு படிவங்களை மாதிரிகளாக எடுத்து சென்று கொல்கத்தாவை சேர்ந்த ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முத்து உற்பத்தி காலம் 8000 முதல் 12000 ஆண்டு வரை இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. எனவே நமது முத்து தொழில்நுட்பம் 12000 ஆண்டுகள் தொடங்கப்பட்டது மூலம் பல்வேறு ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கலாம் என கூறினார். மேலும் யாம் தமிழ் பவுண்டேஷன் காப்பாளர் சதாசிவம் கூறுகையில், இத்தகைய ஆய்வு அறிக்கைகளை கொண்டு தமிழக அரசு பல்வேறு ஆய்வுகளை விரைவுபடுத்தி தமிழகத்தின் தொன்மை வரலாற்றை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் தமிழகத்தின் சங்ககால சான்றுகள் உறுதிப்படுத்தப்படும். எனவே மத்திய, மாநில அரசுகள் இதனை முன்னெடுத்து நம் நாட்டின் பெருமையை உலகுக்கு உரைக்க வேண்டும் என யாம் தமிழ் பவுண்டேஷன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் என கூறினார். நிகழ்ச்சியில் யாம் தமிழ் பவுண்டேஷன் செயலாளர் பாலசுந்தரம், பொருளாளர் தேவராஜன் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், முனைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் யாம் தமிழ் பவுண்டேஷன் செயலாளர் பாலசுந்தரம், பொருளாளர் தேவராஜன் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், முனைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.